இன்றைக்கி நல்ல கிறிஸ்தவருடைய இருதயத்திலையும் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. என்ன கேள்வி தெரியுமா? கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிட்டுங்க. அநேகருக்கு ஒரு டவுட் இருக்குது. இவள் தான் எனக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட மனைவியா? இவர் தான் தேவன் எனக்கு தந்த கணவரா? இல்லையா? இஸ் இட் த சாய்ஸ் ஆஃப் த லார்ட்? அநேகருக்கு கேள்வி இருக்குது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்கு வருகிறது, மகனே மகளே. எஸ், தேவனுடைய சமூகத்தில் உனக்கு திருமணம் நடந்திருக்கிறது. நீ யாரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த தேவனுடைய சமூகத்திலே யாருடைய கரத்தை பிடித்தாயோ அவள்தான் தேவன் உனக்கு தந்த தி பெஸ்ட்டு. அவர்தான் உனக்கு தந்த தி பெஸ்ட்டு. நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஏன் நீங்கள் இதில் தடுமாறுகிறீர்கள் தெரியுமா? உங்களுக்கு ஒரு தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ யாருக்கு அந்த தரிசனம்? முதலாவது தரிசனத்தை பற்றி சொல்கிறேன். நாம் யாரையுமே தேவன் சாதாரண ஒரு ஆசீர்வாதத்திற்கு அழைக்கலை. உங்களையும் என்னையும் ஒரு சாதாரண திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் நம்மை கரம் பிடிக்கவில்லை. கண்மலையை பெயர்க்கும்படியாய் உன்னை ரட்சித்தாருப்பா. ரைட்? லட்சக்கணக்கான ஜனங்களை வாழ வைக்கும்படியாக தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். ரைட்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதம் செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டும்படியாக. அங்கிள், உங்களுக்கு தெரியாதங்க, எனக்கு படிப்பு அறிவில்லை. தடையில்லை, தடையில்லை. ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தங்க பள்ளிக்கூடத்துக்கே போகலைங்க, சரித்திரம் படைத்தார். ஏன்? தேவனோடு ஒத்துழைத்தார். என்னுடைய வியூவர்ஸ், நீங்கள் அநேகர் சின்ன சின்ன அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. ஐ தேங்க் மை லார்ட். சமீபத்தில் நம்முடைய கோயம்புத்தூர்லேருந்து லிதியா என்று சொல்லி ஒரு சகோதரி அழைத்தார்கள். ரைட்? அங்கிள், உங்கள் செய்தி 200 செய்தி கேட்டுட்டேன், 3 பெரிய அற்புதங்களை செய்தேன். ரைட்? கிருபை பாருங்க. 2 கட்டிகள் மறைந்தன. டாக்டர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ரேயர் பண்ண பேசினேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் இனி மிகப்பெரிய அட்டெம்ப்ட் பண்ணுங்க. தலைவலி, காய்ச்சல், முதுகுவலிலாம் போகுது பாருங்க. அதே அமௌண்ட் ஆஃப் ஃபெய்த்தும் அதே அமௌண்ட் ஆஃப் பவரும் போதும், மரித்தோரை உயிரோடு எழுப்பிடலாம். சான்ஸை விடவே விடாதீங்க. எந்த சான்ஸை? செத்த சரீரத்தை பார்த்துட்டா அன்னைக்கு லீவே போட்டுருங்க. சரிங்களா? ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து நம்முடைய தேவாதி தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஸ்திகள் வந்து கொண்டே இருந்தன. ஒரு சில ஸ்திரீகள் அல்ல, அநேக ஆஸ்திகள். அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தாங்க. அப்போது நீங்கள் அப்படி மிகப்பெரிய அற்புதங்களை செய்து கொண்டே இருங்க. தேவன் தம்முடைய திட்டத்தை உங்கள் வாழ்வில் வைத்திருக்கிறார் பாருங்கள், அதை அடைவீர்கள். அதோடு கூட அநேக ஆஸ்திகள் உங்களை அடையும். அதற்காக தான் தேவன் இந்த நாட்களில் 21ஆவது நூற்றாண்டில் உங்களை பயிற்சிவிக்க, உங்களை ஊக்குவிக்க, வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.